அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் மகிழ்ச்சி தகவல். எடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. மோசடி தொடர்பில் சிஐடியின் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சருக்கு வலை வீசும் குற்றப்புலனாய்வு போலீசார். பதறும் அனுரு அரசு, மொட்டு கட்சியின் விளாசல். ஸ்ரீதரன் எம்பியிடம் விசாரணை, தமிழரசு கட்சி கடும் கண்டனம். அரசியல் தலையீட்டின் காரணமாக வெடித்த புதிய சர்ச்சை. ஜனாதிபதியை கைது செய்ய அறிவித்துள்ள சன்மானம். இனிமேல் அரிசி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது, பிரதி அமைச்சர் மக்களுக்கு பேரிடி செய்தி. மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ள அனுர் அரசாங்கம், ஏமாற்றத்தில் மக்கள். கோப் குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானம். இலங்கைக்கு இனிமேல் அரிசி இறக்குமதி செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லுணுகம் வெவகர பன்னேகமுவ பிரதேசத்தில் வைத்து வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பான சுற்றறிக்கை இனியும் நீடிக்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இனிவரும் காலங்களில் இலங்கையில் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதற்கான தேவையை ஒழித்து நாட்டில் அரிசி தன்னிறைவை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவை தேடி குற்றப்புலனாய்வு போலீசார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்குள் சென்றுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவுக்கு மனுஷன் நாணயக்கார வர உள்ளதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று பிற்பகல் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்ட முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார நேற்று காலை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்கு சென்றிருந்தார். அதன்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனுஷன் நாணயக்காரர் தனது சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தனது பெயரை விற்று மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதேபோன்று தனக்கு ஆபத்து என்று தெரிந்த நிலையிலும் நாட்டின் நலன் கருதி தெரிந்தே பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக தனது அமைச்சு அதிகாரங்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்ட மனுஷன் நாணயக்காரர் தான் கைது செய்யப்படுவது குறித்து எவ்வித அச்சமும் இல்லை என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்கள் தற்போது கவலையில் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் தற்போதுள்ள அரசியல் நிலைமைகளை பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இன்று கவலையுடன் இருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியிருக்கின்றது. இன்று அவர்கள் கவலைப்படுகின்றனர். தாங்கள் ஏமாற்றமடைந்ததாக இன்னும் சில மக்கள் வருத்தப்படுகின்றனர். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியாக ஐக்கியப்பட்டு நாட்டு மக்களுக்கு இருக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இந்தியா சென்ற போது அங்கே விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜதந்திர கடவுச்சீட்டினை வைத்திருக்கும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவரை இவ்வாறு நடாத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருப்பதுடன் அவர் இலங்கை
இலங்கை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விளங்குகின்றார். இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக அனுர அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியும் இருந்தார். இந்த நிலையிலேயே இவர் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே சம்பவம் ஒரு பழிவாங்கும் சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எமக்கு தோன்றுகின்றது. எனவே இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அனுர அரசாங்கத்திற்கு உண்டு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கோப் குழுவுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பதில் காணப்பட்ட மரபுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீறியுள்ளது. கோப் குழு தலைவர் பதவிக்கு நிஷாந்த சமரவீரவை அரசாங்கம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் நியமித்துக் கொண்டுள்ளது. இவ்வாறாக நாடாளுமன்ற சம்பிரதாயங்களை மீறி நாடாளுமன்ற குழுக்களுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோப் உள்ளிட்ட நாடாளுமன்ற குழுக்கள் அனைத்தும் புறக்கணிப்பது தொடர்பில் எதிர்க்கட்சி தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது பதற்றமடைய ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் ஊடகங்களை கையாளும் விதத்தில் இது தெளிவாகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில், அண்மை காலமாக அரசின் பிரதிநிதிகள் சிலர் ஊடகங்களுடன் முரண்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்கள் தொடர்பில் பொருத்தமற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். சில சந்தர்ப்பங்களில் கருத்து வெளியிடுகையில் பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றத்தில் தொலைக்காட்சி அலைவரிசைகளின் பெயர்களை கூறி உரையாற்றுகின்றார். நான் கடந்த காலங்களில் ஊடகத்துறை அமைச்சில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் தற்போதைய அரசு ஊடகத்துறையை கையாளும் விதம் மிகவும் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசு தற்போது பதற்றமடைந்து துளங்களை வெளிக்காட்டும் நிலை அடைந்திருக்கின்றது. வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்கள் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடும். இருப்பினும் நாம் அதனை பொறுமையுடன் கையாண்டு அதற்கு அறிவார்ந்த ரீதியில் பதிலளிக்க வேண்டும். மாறாக ஊடகங்கள் தமக்கு ஏற்றவாறு அல்லது தமக்கு சார்பாக செயற்படவில்லை என அரசு பதற்றம் அடையக்கூடாது. எனவே பிரதமர், ஊடகத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் பிரதிநிதிகள் ஊடகங்களை பெயர் குறிப்பிட்டு தாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு கிராம உத்தியோகத்தர் பல பிரிவுகளில் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் சந்தன அபேரத்ன மேலும் கூறுகையில், இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளையும் அரசாங்கம் தீர்க்கும். சுகாதார அமைச்சின் நிர்வாக செயல்முறைகளில் அரசியல் தலையீடு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் காரணமாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுடன் உடனடியாக ஒரு சந்திப்பை நடாத்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சில அமைச்சக அதிகாரிகள் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளை மீற முயற்சித்ததால் 2025ஆம் ஆண்டு மருத்துவர்களுக்கான இடமாற்ற பட்டியல் பல மாதங்களாக தாமதமாகி வருவதாக கூறியுள்ளார். இந்த தாமதம் 5000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களை அது பாதித்ததாக கூறப்படுகின்றது. இந்த இடமாற்று செயல்முறை நிறுவன குறியீடு, பொது சேவை ஆணையத்தின் நடைமுறை விதிகள் மற்றும் அமைச்சக சுற்றறிக்கைகளால் நிர்வகிக்கப்படுகின்றது என்று வைத்தியர் சுகததாச வலியுறுத்தினார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அரசியல் செல்வாக்கை தடுப்பதற்கும் மருத்துவ இடமாற்ற சபைகள் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட வேண்டும். E8 விசாக்களின் கீழ் கொரியாவில் விவசாய துறையில் வேலைக்கு அனுப்புவதற்காக 70 பேரிடமிருந்து பணம் பெற்று உரிமமில்லாத வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடாத்தி வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கம்பஹா தொம்பே பிரதேசத்தில் நேற்றைய தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய அல்லது அவருக்கு தண்டனை வழங்க வழிவகுக்கும் தகவல்களை எவராவது அளித்தால் $25 மில்லியன் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. 2013 முதல் வெனிசுலாவை ஆட்சி செய்து வரும் மதுரோ கொக்கைன் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட கூட்டாட்சி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். உயரதிகாரிகளை கொண்ட வெனிசுலா போதைப்பொருள் கடத்தல் அமைப்பான கார்டல் ஆஃப் த சன்ஸில் அவர் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்ததாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர்.